வெள்ளரி பழம் விற்கலாம். வெள்ளரி பழம் விற்கலாம். என்ன விலை போகுது வெள்ளரி? வெள்ளரி பழம் கிலோ 50 ரூபா 40 ரூபா போகுது. அதுவும் விற்கலாம். 50 ரூபா 40 ரூபா. அங்கே இதில் பாத்தி விடாச்சு தண்ணி போகுது அங்கே. அது ஒரு காட்டி விலையில் போட்டும் அது போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேறுங்க இப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லி இதுதான் வந்து தண்ணி போகிற வெப்போ. இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி போய் கொண்டு இருக்கு. கிணறுனா இந்த கிணறு இல்லை, அங்கே மெட்ட கிணறு. அதே சமயம் இதுக்கும் வேட்டை தான். இந்த தரையும் இதுக்கு வந்து வெங்காயங்கள் வச்சுருக்கிறேன். இதுவும் வேட்டை குறாக்கன். இப்போ கடைசியாக என்ன விலை போனது கீரைக்கோட்டை? இப்போ 3800 கொடுத்துனாங்க. 3800 கொடுத்துனாங்க. 1800க்கு கொடுத்தீங்க. இப்போ வந்து 1 கிலோ கீரைக்கொட்டை வந்து கடைசியாக 3800 கொடுத்தோம். அதே சமயம் குறாக்கன் வந்து 1 கிலோ வந்து 600 ரூபாய்க்கு வந்து இப்போ கட்டின விலாம். இப்போ வந்து நீ மளிகை மண்டை மாதிரி சொல்கிறேன். என்னத்துக்காணி எல்லாருமே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இப்போ வந்து நான் வந்து குறாக்கன் தோட்டத்தில் நிற்கிறேன். பாருங்க பின்னுக்கு குறாக்கன் வந்து எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் வந்து குறாக்கன் தோட்டத்தில் வந்து ஐயா வந்து தண்ணீரை சொன்னிக்கிறேன். இப்போ அவரோட நான் கதைக்க போகிறேன். நான் அவர் தண்டை பேரை சொல்லடா நவரட்னம் ஐயாவோட காய்ச்சி நிற்கிறேன். இப்போ அது அவரோட கதைக்க போகிறேன் மெனி வாங்க தொடர்ந்து காணொளிகளே கதைப்பா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இப்போ தண்ணீரை சொன்னிக்கிறார் குறாக்கனுக்கு. வாங்க இப்போ கிட்ட போய் அவரோட கதைப்போம். இதால பாதை இதெல்லாம் பாதை என்ன இதுக்கெல்லாம் வரலாம் தானே. இப்போ பாருங்க இதான் வந்து இடப்பாதை. இதெல்லாம் வந்து இப்போ தண்ணி இறைச்சி கொண்டு நிற்கிறேன். பாருங்க குறாக்கன் கதிரை எப்படி வந்திருக்கேன் கதிர். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன வேறு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களோட ஒரு காணொளி. ஆமாம். இப்போ இந்த குறாக்கன் வந்து எவ்வளோ காலம்? 2.5 மாதத்தில் கதிர் வந்துட்டுது. இன்னொரு 15 கிடக்கு இது அறுவடை செய்ய. 15 நாளில் இது வந்து அறுவடை செய்யலாம். இன்னும் ஒரு 3 தண்ணீர் வாய்ப்பு வரும். 3 தண்ணீர் வாய்ப்பு வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 15 நாளில் வந்து இது வந்து அறுவடைக்கு தயாராகுமா? இந்த குறாக்கன் வந்து என்ன மாதிரி எடுக்கிறது? கீரை கொட்டை அடிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். குறாக்கன் பட்டி போட்டு மிஷினில் அடிக்கலாம். மிஷினில் அடிக்கலாம். இருக்குல்ல பணங்க வச்சு போட்டு அடிச்சு போட்டு மில்லுக்கு கொண்டே தீட்டுறாரு. மில்லுக்கு கொண்டே தீட்டுறாரு. குறாக்கன் மேலே புட்டு நிறைய இதுன்றது இல்லைண்ணா. என்னென்ன குறாக்கனில் இப்போ என்னென்ன சத்து இருக்குது? குறாக்கன் இந்த வேற்ற செலவாரர் இதுதான் முக்கியமாக இது தேவை. செலவாரருக்கு தான் மெயினாக தேவை. இது அதிகமாக இந்த விழாப்பாடு வேண்டாம் முழு பேர் உங்கள் செலவாரர் தான். இல்லை கூடுதலாக எல்லாரும் செலவார் பருத்தமில்ல ஆக்களே இப்போ நாட்டில் இல்லைண்ணா. இல்லை அதுக்காண்டி தான் நான் முதல் குறாக்கன் நட்டதே. 4 வரைக்கும் நடையில 4 வருஷம் நடையில குறாக்கனே வைக்கல. நீங்கள் வைக்கல. இந்த முறை ஒரு ஆசை வந்தது குறாக்கன் செய்து பார்க்கணும். 600 ரூபா போன குறாக்கன் முறையெல்லாம் குறைக்க கூட இன்னொரு எவ்வளோ அப்போ விலை வீழ்ச்சி அடையும் பண்ணுறீங்க. அப்படி 500 ரூபாய்க்கு வரும். 500 ரூபாய்க்கு வரும். ஆனால் இந்த வரை கீரைக்கோட்டை என்னதுக்காண்டி அதிக விலை விட்டது? கீரைக்கோட்டை தோட்டங்கள் இல்லை. தோட்டத்துக்கே இல்லை. எல்லாம் நட்டு போட்டு டேமேஜ் அவ்வளோதான். கீரை மரங்கள் இல்லை. இப்போ கடைசியாக என்ன விலை போனது கீரைக்கோட்டை? இப்போ 3800 கொடுத்துனாங்க. 3800 கொடுத்துனாங்க. 1800க்கு கொடுத்தீங்க. இப்போ வந்து 1 கிலோ கீரைக்கொட்டை வந்து கடைசியாக 3800 கொடுத்தோம். அதே சமயம் குறாக்கன் வந்து 1 கிலோ வந்து 600 ரூபாய்க்கு வந்து இப்போ கட்டின விலாம். இப்போ வந்து நீ மளிகை மண்டை மாதிரி சொல்கிறேன். என்னத்துக்காணி எல்லாருமே வந்து குறாக்கன் வச்சு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்து உளுந்து வச்சபடியா அந்த உளுந்துலேருந்து பூச்சி தாக்கம் குறாக்கனுக்கு ஏற்படையிலையோ? பூச்சி தாக்கம் இருக்குது. இதுக்கு என்னென்ன பூச்சி தாக்கம் இந்த குறாக்கனுக்கு வந்தது? இந்த சந்து குத்திக்கு வந்தது. நெல்லுக்கு வந்த மாதிரி. நெல்லுக்கு வந்தேன் மருந்து பாய்ச்சினாங்க. என்ன மருந்து அடிச்சீங்களா அதுக்கு? இந்த வேட்டைக்காதுகள் தான். வேட்டைக்காதான் அடிச்சது. இப்போ வேறு என்ன இதுக்கு நோய் வந்தது? வேறு நோய் ஒன்றும் இல்லை. அந்த பூச்சி புழுக்கள் தான். புழுக்கள்லாம் அடிச்சோட நின்றுடுதுல. புழு அதை அடிச்சோட நின்றுடுது. இப்போ நல்லா கிடக்காது. பார்த்தீங்களா? இப்போ நல்லா கிடக்கு. நல்லா கிடக்கு. என்னண்டு இதில் நாங்கள் வந்து இந்த நுனியில் இருக்கிறான் அந்த குறாக்கன். இதோ குறாக்கன் இங்கே இருந்தான். இங்கே மணி வைக்குதுப்பா. இப்போ மணி வைக்குது. டக்கு டக்குன்னு வந்துடுமா? 15 நாள் காணுமா? இது ஒரு 3 தண்ணியில் பழுத்துடும். 3 தண்ணியில் பழுத்துடும். பழத்தோட நீங்கள் கையால் வெட்டி தான் அடிக்கணும். என்ன கையெல்லாம் போட்டோம். ஆக்களை பிடிச்சி கையால் வேணும். எத்தனை பேர் போகணும் இது வெட்டுறேன்டா? இது வெட்டுறேன்டா எத்தனை பேர் போகணும்? வெட்டுறா ஒரு 10-15 கூலி முடியும். 10-15 கூலி முடியும். பொம்பளை ஆக்களை பிடிச்சி வெட்டுறது. இப்போ நீங்கள் இது ஒரே தரத்தில் உங்களுக்கு தண்ணி இறக்க காணுமோ இல்லை ஒரே பாயும்? ஒரே இடத்துல பாய். நீங்கள் குழா கிணறு அடித்து வச்சுக்கிங்களோ? இல்லை குழா இல்லை, கொஞ்சம் பெரிய கிணறு. பெரிய கிணறு. இவர்கிட்ட வந்து குழா கிணறு இல்லையாம். இது வந்து பெரிய கிணறாம். அவர்கிட்ட பாயும் ஒரே தரத்தில் பாயும். பாருங்க அவர்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் வந்து குறாக்கன் தோட்டம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து வேறு தோட்டம் மட்டும் நீங்கள் வைக்கலையோ? வெங்காயம் தான் இருக்குது.
வெங்காயம் தாட்டிருக்கிறீங்க 45 நாளாக போச்சு. 45 நாள் ஆகிட்டு. இப்போ இவர் வந்து குராக்கன் மட்டும் இல்லாமல் வெங்காயம் செய்கிறார். இப்போ வந்து வெங்காயம் வச்சு வந்து 45 நாள் ஆகுதான். பார்த்தீங்கன்னா தெரியும். வேலை பாருங்க இப்படி நிற்கிறான் சொல்லி. இந்த வயதிலையும் தோட்டம் செய்கிறான்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இப்போ இல்லை இப்போதே இளஞ்சாமதான் தோட்டம் செய்கிறதையே குறைச்சிட்டுது. நீங்கள் தோட்டத்துக்கே என்ன நிற்கிறீர்கள் பாருங்க. இப்போவும் ஆக்கள் தோட்டத்தோடய தான் தாங்கள் நிற்கிறோமா. 67 வயதாச்சு. 67 வயதாக தான் இன்னும் தோட்டத்தோடய தான் நாள் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு வந்து நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்கலாம். மட்டையில் வந்து கொட்டமரத்து பக்கத்தில் வேறு தோட்டம் இருக்குது. அதிகாலையிலையும் அதே சமயம் மாலையிலையும் வந்து இவரை வந்து நீங்கள் வந்து சந்தித்து கொள்ளலாம். நேரடியாக வந்து பார்வையாளர்கள் வந்து இவரை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி குராக்கன் கதிர் வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்னும் ஒரு 15 நாட்களில் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ 15 நாள் ஆக்களை பிடிச்சி வெட்டி போட்டு மிஷினில் அடிக்க வேண்டியா இல்லை காய விடுவோம்மா போட்டு 2 நாளைக்கு இப்படியா பேக்கோட அப்படியே போட்டுட்டு அவிக்க எந்த படங்க போட்டு காய பண்ணி 4 வெயிலில் காயம் 4 வெயிலில் படங்க போட்டு காய விடுவோம். காய விட்டா இப்போ எந்த என்னதே பிடிச்சி அடிப்பேன். இதுக்கு வண்டொன்றும் பிடிக்காதா குராக்கனுக்கு? வண்டு பிடிக்காது. இல்லை அப்படியே போ கட்டி வைக்க முடியாது. கட்டி வைக்க முடியாது. எத்தனை மாதத்துக்கு நல்லா இப்படியே கிடக்கும் குராக்கன்? இது வாராண்டு செய்ய மட்டும் கிடக்கு. வாராண்டு 1 வருஷத்துக்கு இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. அது இது அப்படியே கிடக்கு. வண்டு உளுந்து மாதிரி வண்டு பிடிக்காது. உளுந்து தான் பயப்படுவோம். வண்டு பிடிக்கும். இது வண்டு பிடிக்காது. பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து வண்டு பிடிக்குவாம், இது வந்து வண்டு பிடிக்காதான். இப்போ வந்து வார வருஷம் காணா இதே டைம் வார வருஷம் காணா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு இந்த ஒரு கையாங்க தாண்டினா குராக்கன் ஆளும் கருப்பாக வைப்போம். புட்டு அவிக்க புட்டு கொஞ்சம் கருப்பாக வரும். ஆளும் கருப்பாக வந்துடும். இது வந்து அவிக்க நல்ல இதாக இருக்கும் நிறமை. இப்போ உடனே அடித்த குராக்கனில் அவிக்கிற நல்லா இருக்குமோ இல்லை 4 சண்டை குராக்கனில் அவிக்கிற நல்லா? அரிசி மா புட்டு மாதிரி இருக்கும். அரிசி மா புட்டு மாதிரி இருக்கும். பிறகு கொஞ்சம் கருத்து போவார். பிறகு கொஞ்சம் கருத்து போவார். அரிசி கருத்து போவோம். இது வந்து இப்போ இந்த சலரோகாரருக்கு நல்லது தானே? இது வருத்தக்காரருக்கு தான் அதிகம். இது வந்து வருத்தாறு தான் அதிகமாக வந்து இது வந்து பயன்படுத்துகிறா. வந்து இந்த குராக்கன் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறார்கள் வந்து வருத்தாறு மட்டும்தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உளுந்தம் உங்கண்டையோ பக்கத்தில் உளுந்தம் கஜானே எடுக்கப்பட்ட வார்டு ஒரு இடம் இல்லையோ குராக்கன்? அப்போ இந்த வருஷத்தை தான் நீங்கள் இப்போ அடிக்கிறதுல வித உரக்கன் எடுத்து வைக்கணும். வைக்காட்டி கஷ்டம். கிரிகடையில் வேணுங்க. இப்போ வந்து மட்டையில் வந்து கிரிகடைன்னு சொல்லியிருக்கு. அவர்கிட்ட தான் வந்து இவர் வந்து குராக்கன் விதை வந்து வேண்டினவரா. வேற ஒரு டைம் இஞ்சால இல்லைண்ணா இல்லை போனக்கே நடையில போன வருஷம் ஒரு நடையில. இந்த வருஷம் எல்லாருமே அதிக அளவாக குராக்கன் தானே விதைச்சிருக்கிறேன். வெள்ளரி பழம் விற்கல. என்ன விலை போகுது வெள்ளரி? கிலோ 50 ரூபா 40 ரூபா தான் போகுது. அதுவும் விற்கல. 50 ரூபா 40 ரூபா. அங்கே இதில் பாத்தி விடாச்சு தண்ணி போகுது அங்கே. அது ஒரு காட்டி விலையில் போட்டும் அது போட்டு இங்கே வேறுங்க எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லி தண்ணி விற்கிறது முறுக்கி தலக்கம் முறைக்கும் கடை கடண்டு போகுது தண்ணி. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்லா காற்று மாட்டிக்குது. அப்படி குராக்கன் அட்டிக்காண்டு மணி பிடிக்க காத்தடிச்சா குராக்கன் விழுந்துவோம் என்ன பிற பிரயோஜனம் இல்லை. மழை துணிக்கப்படாது. இதுக்கு நீங்கள் அமோனியா அறிய இல்லையோ? அமோனியா போனால் வண்டி போட்டேன் உங்களோட வேலையை. அமோனியா வண்டி போட்ட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அமோனியா போட்டிருக்குது. போட்டது அமோனியா என்னதுக்காண்டி போடுறது? கதிர் கொஞ்சம் பீச்சாக இருக்கும். கதிர் கொஞ்சம் பீச்சாக இருக்கும். யூரியாவுக்கு கருப்பாக வளரும். அமோனியா போட்டால் கொஞ்சம் வளர்த்தியாக குறைச்சி கதிரை கொஞ்சம் பீச்சாக இருக்கும். இப்போ யூரியாவுக்கு வந்து டக்காண்டு வளரும். அது வளரும். இப்போ அமோனியா போட்டால் கதிரை கொஞ்சம் வேகமாக வேற வைக்கும். கதிர் கொஞ்சம் பீச்சாக இருக்கும். இப்போ குளிர்மைக்கு என்ன அடிக்கிற நீங்கள்? குளிர்மைக்கு இந்த மேட்டிகேட் அதெல்லாம் அடிக்கும். மைட்டிகேட் மிட்ஸு அதெல்லாம் அடிக்கிற நீங்கள்? மிட்ஸு அதெல்லாம் அடிக்கும். அதை அடித்தா குளிர்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்மைக்கு வந்து மைட்டிகேட் மிட்ஸு அதெல்லாம் வந்து குளிர்மைக்கு அடிக்கிற வேறாம். அதே சமயம் ஏபிசியில் முட்டை மருந்து இருக்குது. என்ன மருந்து? மனமாக இருக்கும். மனமாக இருக்குமோ? அதை அடித்தா பூச்சியாக கொஞ்சம் தாவர குறைவு ஏபிசியில் கொடுக்குறான். மருந்து வச்சு நான் நெல் கொடுத்தது. அதை அடிக்கலாம். ஏபிசிலேயும் ஒரு புது மருந்து ஒன்று கொடுத்த வேலாம். இப்போ அந்த மருந்து ஐயா அடித்த வேறாம். அதை அடித்தா கொஞ்சம் வந்து பூச்சி தாக்கம் வந்து சரியான குறைவாக காணப்படும் அந்த மாதிரி சொல்கிறேன். அதே சமயம் இப்போ நான் இஞ்சால பூவோம் இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சால பூ வந்து ஃபுல்லாக வந்து குராக்கன் வந்து ஒரு சைட்டுக்கு வளர்ந்தோன்னு வந்து நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதால் வந்து நான் பூயிலாது ஃபுல்லாக வந்து குராக்கன் நிற்கிது.
நான் வந்து வந்த பாதையால் போய் அவர் வந்து இடையில் வெங்காயம் வச்சிருக்கிறாராம். இப்போ நான் வந்து வெங்காயத்தை அப்படியே பார்வையிடுவோம். வாங்க தொடர்ந்து கிட்டா போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லி இதுதான் வந்து தண்ணி போகிற வெப்பு. இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி போய் கொண்டு இருக்கு. கிணறுனா இந்த கிணறு இல்லை, அங்கே மெட்ட கிணறு. அதே சமயம் இதுக்கும் வேட்டை தான், இந்த தரையும் இதுக்கு வந்து வெங்காயங்கள் வச்சுருக்கிறேன். இதுக்கும் வேட்டை குறாக்கன் தான். இதான் சொன்ன வேட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மட்டையிலேயும் வந்து அதிகளவான ஆக்கள் வந்து வெங்காயங்கள் செய்ய வழிகிட்டோம். இடையில் வந்து ஊடு பயிராக பாருங்க கீரை போட்டு பிடிங்கிருக்கணும். 1-2 கீரைகள் வந்து கொட்டைக்காண்டி விட்டுருக்கணும் அப்படியே பாருங்க. இது வந்து வேட்டை வெங்காய தோட்டம் தான். நான் வரட்டினம் பண்ணேன் வெங்காய தோட்டத்தில் அப்போ நிற்கிறோம் பாருங்க. இவரும் வந்து வாழை வச்சுருக்கா கிணத்தை சொல்லி அதை வந்து நாளைக்கு இருக்கிறக்காண்டி. இதில் பாருங்கோ பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். புரோக்கன் தோட்டம் பாருங்கோ, பார்க்கவே ஒரு அழகாக தான் இருக்குது. நீங்களும் வந்து அதிக அளவானாக்கள் வந்து பாருன்னு சொன்னால் மாலை பொழுதுல இந்த தோட்டங்களை வந்து நீங்கள் பார்வையிட்டீங்கன்னு சொன்னால் பார்க்கவே ஒரு வேறு லெவலான ஃபீலாக இருக்குது. இப்போ சூரியாந்தி தோட்டத்துக்கு நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இதுகளையும் வந்து நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்தால் வேறு லெவலாக இருக்குது. பார்க்கவே ஒரு அழகாக தான் இருக்குது. அதுக்கு எல்லா தோட்டக்காரரும் சம்மதிக்க மாட்டோம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் இது வந்து ரெக்கமெண்டேஷன் செய்யலை ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ எடுத்தால் வடிவாக இருக்கும். எந்த ஒரு அபிப்பிராயத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். மற்றபடி இப்போ வாங்க அவர் எடுங்கோண்ட மாதிரி அப்படின்னு சொல்லலை. இது வந்து 15 நாளில் வந்து அறுவடை செய்ய போகிறார். பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து வேலை நடக்குது. தோட்டத்துக்கு அறம்புறமாக தண்ணி இறைப்பு நடக்குது. தண்ணி இறைச்சா தானே வேகமாக கதிர் வந்து அறுவடைக்கு தயாரான நிலைமைக்கு வருமா. பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் வந்து மிளகாய் நிற்கிது. உங்கண்டியா பக்கத்தில் நிற்கிற மிளகாய் பக்கத்தில் நிற்கிறது. அங்கே பக்கத்தில் நிற்கிது. குராக்கன் வச்சா கிஞ்சால் அதில் நிற்கிறது. அது உங்கண்டே வேறு அது வந்து வேட்டை வந்து பின்னுக்கு நிற்கிதான். வேட்டை வந்து பின்னுக்கு நிற்கிறோம்ல, அதனால் அதெல்லாம் காய்ச்செல்லாம் ஊஞ்சிட்டு தான் பாருங்க. கொஞ்சம் வந்து இதெல்லாம் காய்ச்ச கொஞ்சம் மிளகா இல்லை. இது நீ ஒன்று புதுவால நீ சரி வரான வந்த மிளகா என்ன சரி வரா நீ இப்படியே பட்டு போடும். புதுல இருக்கிற அந்த பழங்களா இன்னும் 1000 வேல் இப்போ 1000 வேலை வந்து பழங்கள் ஆஞ்சி அந்த செத்தல் போடுறது. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவை வந்து கரை தேவைக்கோ செத்தலுக்கோ ஒன்றுக்கு மடுக்கிறேன் நம்மளை. ஆனால் இப்போ கடைசியாக வரதில் வந்து ஆயிவினோம் ஆஞ்சு நாங்கள் இந்த கரை தேவையல் மற்றது இப்போ செத்தல் மிளகா அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நிறைய இதுகளுக்கு வந்து இப்போ இதில் வந்து எடுப்பினோம். இதில் வந்து ஆய்ஞ்சு எடுப்பினோம் பாருங்க. இது வந்து இப்போ நீ வீட்டை கரை தேவைக்கு இதில் வர பச்சை மிளகா சரி இந்த பழுத்த மிளகா இது வந்து நீ காய விட்டால் செத்தல். இதுதான் செத்தல்னு சொல்கிறேன். பாருங்க கீழே 1-2 மிளகா இருக்குது. இது வந்து செத்தல் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சமயம் மிஞ்சாலையும் பாருங்கள். மிஞ்சாலையும் மிளகாய் தான் மிளகாய் கீரை கொட்டை எல்லாமே நிற்கிது. மிஞ்சாலம் வந்து வெட்ட வெங்காயம். இப்போ இதுதான் வந்து பார்வையிட்ட நீங்கள் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்பேன். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.